இல்லை பெரியஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சரௌண்ட். இது உங்கள் சேனல் டேபிள் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஜங்குகானோட பயாலஜி ப்ரொஃபஸர் ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஃப்எஃப்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னன்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் இந்த எஃப்எஃப்க்கு நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே பூஸ்டப்பாக இருந்தது. அண்ட் ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்தது. பட் இப்போ என்னன்னு தெரியல, இந்த எஃப்எஃப்க்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலையாங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி சொல்லுங்களா. அப்போ தான் எனக்கு எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு கூட தெரியும். ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டாடா, நான் ஸ்கூல் போகணும் டாடா ப்ளீஸ். ஜோஷி, அதான் அப்பா ஓகே சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன கேட்டுகிட்டே இருக்க? தூங்க. போ, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ராத்தியா நீ போய் என்கிட்ட போகிற? இல்லைடா, டைம் ஆச்சு பாரு. இப்போ நீ தூங்கினா காலையில் சீக்கிரமாக ஸ்கூலில் அட்மிஷன் போட முடியும். போய்ட்டுங்க போ. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷி வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்குறா. அவள் எப்போவுமே ஜேக்கோட செஸ்டில் தான் தூங்குவா. ஆனால் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்திருப்பா. என்ன மேடம், இப்போ டேடா கூட தான் தூங்குவேன், இன்றைக்கி என்ன புதுசாக? மம்மி, நான் இனியும் உங்க கூடவே தூங்குறேன், எனக்கு இந்த டேடா வேணாம். ஏய், என்னடி சொல்கிற? உனக்கு உன் டேடா தானே பிடிக்கும், இப்போ என்ன திடீர்னு அவர் மேலே கோவம்? பாரு, டேடி என் மேலே கோச்சிக்கிட்டாங்கல்ல, எனக்கு ஸ்கூல் விட மாட்டாரா? ஏய், அவர் அப்படி சொல்லவே இல்லைடி. ஏன் ஸ்கூல் தானே போகணும், உங்கள் அப்பா கூப்பிட்டு போனாலும் நானே கூப்பிட்டு போனேன், சரியா? நீ எதுக்கும் டென்ஷன் தூங்குறியா? அம்மாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் வேறு நிறைய ஒர்க் இருக்கு, நீ சீக்கிரமாக தூங்கு. ப்ராமிஸ்? ப்ராமிஸ், கண்டிப்பாக போகலாம், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜோஹி தூங்க வச்சுருப்பீங்க. எங்கள் ஜேகே தான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. ஜேகே, என்னாச்சு உனக்கு? ஏய், குழந்த அவள் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு போகிறா, அதுக்கெல்லாம் அப்செட் ஆகுது நீ? ஏய், அதில் அப்புறம் என்ன? இல்லை, அவள் கோபப்படும்போது கூட எனக்கு ஜோஹி ஞாபகம் இருக்குது. ஜேகே, தயவு செஞ்சு இந்த புராணத்தை பாடாத, எனக்கு கடுப்பாகுது. இதே டைலாக்கை நீ 3 வருஷமாக என்கிட்ட சொல்லிகிட்ருக்க. நானும் ஒரு கதையை ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்கலாம். 3 வருஷம் எப்படி கேட்க முடியும்? நீ ஜோஹியை மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவள் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன்னு தெரியும். ஆனால் வரட்டு கௌரவத்தினால நீ தான் அவளை வந்து சேர்த்துக்காமல் இருந்த. நான் அப்போவே சொன்னேன், நீ ஜோஹின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அவள் வந்து நிற்பான்னு. நீ கேட்டியா? பெரியவன் மாதிரி உங்கள்கிட்ட தானே தெரிஞ்ச, இப்போயே என்கிட்ட சொல்ல. பாரு சாமி, எனக்கு 6-8 வாரம் இருக்குது. காலையில் நீ போய் தூங்கு, இல்லைன்னா என்னவோ பண்ணு, என்னை தூங்க விடு, எனக்கு தூக்கம் வருது. ஹே, நான் உங்ககிட்ட தானே பேச முடியும். என்கிட்ட பேச முடியுமா? நீ தானே வார்த்தைக்கு 300 தடவை சொல்லுவ அவள் ஏன் தங்கச்சின்னு. அப்புறம் உன் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறதுக்கு நீ ஏன் ஈகோ பார்க்குற? ஏய், ஈகோ இல்லைடி, இதுக்கு பேர் என்ன ஜேகே? ஈகோ இல்லைன்னா நீ அப்போவே கூப்பிட்ருக்கலாம்ல. எனக்கு புரியுது, கொஞ்சம் கோவம் இருக்கும், ஆனால் அந்த கோவம் குறையாமலாம் இல்லைல்ல. என்கிட்ட புலம்புற, ஆனால் உன் தங்கச்சிக்கிட்ட பேச மாட்டேன். இதுக்கு பேர் ஈகோ தான். இப்போ பார், இனிமேல் ஜோக்கும் உனக்கும் நடுவில் நான் வரமாட்டேன். எனக்கு என்ன பண்ணாலும் தெரியாது. நீயாச்சு உன் தங்கச்சியாச்சு, நீயே பேசிக்கோ. எனக்கு நாளைக்கு என் பொண்ணை வர ஸ்கூல் கூப்பிட்டு போகணும், அதனால் நான் அந்த வேலையை பார்க்க போகிறேன். ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனால் எங்கள் ஜேகேக்கு தூக்கமே வரல. இப்படியே இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்போ போய் நீங்கள் வேக்கப் ஆகுறீங்க. பார்த்தா பெட்டில் ஜேகேவை காணும். எங்கே போயிட்டான் ஜேகே? எப்படா இருப்பான்? போயிருப்பான், எங்கேயுமே இல்லையே. ஒருவேளை பால்கனியில் இருப்பானோ?
பார்ப்போம். ஜேகே, இங்கே என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஒரு நிமிஷம் திரும்ப. ஏய், என்னடா இது? கண்ணெல்லாம் இப்போ ரெட்டாக இருக்கு. அப்போ நைட் ஃபுல்லாக நீ தூங்கலை அதானே? அதெல்லாம் இல்லையே. அப்போல்லாம் இல்லை, நான் நல்லா தூங்கினேன். அதான் முகரை பார்த்தாலே தெரியுது. சீக்கிரமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரி போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குக் பண்ண போயிடுவீங்க. இந்த ஜோஷி தான் ஃபோன் எடுத்துட்டு அப்படியே வர அவங்கக்கிட்ட. அம்மா என்னடி இப்போல்லாம் 2 நாளாக என் மேலே அவ்வளோ பாசம். இல்லைன்னா என் வாடின்னு தானே கூப்பிடுவேன். என்ன இன்னைக்கு அம்மானு கூப்பிடுறேன். ஏம்மா? சரி சொல்லு, என்ன வேணும்? ஸ்கூல் போகணுமா? மணி 7 தாண்டி ஆகுது. 10 மணிக்கு தான் அட்மிஷன் போட போகணும். இப்போவே நீ கேட்டேன்னா இப்போ போய் நான் வாட்ச்மேன் மாதிரி காம்பவுண்டுக்கு வெளியே தான் நிற்கணும். ப்ளீஸ்மா கொஞ்சம் சீக்கிரமாக போகலாமா? ஆனால் அப்பா வேணாம். ஏண்டி அப்பா ஏன் வேணாம்? இன்னும் அப்பா மேலே போகாமல் இருக்கியா? இல்லை, அப்பா வந்தா அத்தையை மீட் பண்ண மாட்டார்ல. இப்போலாம் இல்லைம்மா, வேலை அப்பா திட்டாருன்னா அதனால நம்ம 2 பேரும் போகலாம் ப்ளீஸ். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேகமாக எல்லாம் ஒர்க்கும் முடிச்சுட்டு ஜேகேக்கும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுருக்கீங்க. ஜேகே, நீ வேணா ஆஃபீஸ் கிளம்பு, நான் ஜோஷியை கூப்பிட்டு போய் அட்மிஷன் போட்டு வந்துடுறேன். ஏன் நான் வந்தேன்னா? இல்லை, நீ வேற டயர்டாக இருக்க, நைட்டு வேற நீ தூங்கலை, அதனால தான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பொண்ணுக்காக நான் இருக்கேன். சரிங்க சார், வாங்க வாங்க, உங்களை யாரும் வர வேணான்னு சொன்னோம். சரி ஜோஷி போகலாமா? டாடா நிஜமாக போகிறோமா? நிஜமாக தான் போகிறோம். சரி சீக்கிரமாக கிளம்புங்க, அப்புறமா டாடா கூப்பிட்டு போகிறேன். அப்போ ஆஃபீஸ் காலேஜுக்கு தானே? அப்பா ப்ரொமோஷன் போட்டிருக்கேன், நான் முடிச்சுட்டு காலேஜ் போகிறேன். ஓகேவா? சரி டாடா, நான் போய் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷி தான் ரொம்ப வேகமாக போயிட்டு அவளுக்கு பிடிச்ச அவுட்ஃபிட்டாக எடுத்து போட்டு அப்படியே ஒரு பிரின்சஸ் மாதிரி ரெடியாகி வந்து நிற்கிறா. நீங்கள் அவளை அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஜோஷி என் வாயன் என்னவோ தெரியலடி, இன்னைக்கு நீ எப்போ அழகாக இருக்க, அப்படியே ஒத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் சரி டைம் வச்சு போய் உனக்கு எதாவது வேணால் எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் அவங்க போயிட்டு பசிக்குதுன்னா சொன்னேன்னா அம்மாவால் எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது, சரியா? உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்து வச்சுக்கோ. சரி மம்மி ஒரு நிமிஷம் ஃபோன் கூட. என்னடி என்ன பண்ண போகிற? கூட நான் பார்த்துக்கிறேன். என்னடி பண்ண போகிறேன்? நான் அத்தைக்கிட்ட சொல்லுங்க, அதுதான் நான் பேசிட்டு வந்துட்டேன். நான் அப்பாவை சமாளிங்க ப்ளீஸ். என்னை மட்டும் விட்டு நீ சாவரியா? சரி போ, நான் பார்த்துக்கிறேன். என்ன அம்மாவும் பொண்ணு ஒரு அவசியம் பேசுங்க? அது ஒன்றும் இல்லை ஜேகே, நான் ட்ரெஸ் அழகாக இருக்குன்னு சொன்னால அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறான். தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாளா? சரி சரி, உங்களுக்கு ஏதோ பிளான் பண்ணுறீங்கன்னா எப்போது எனக்கு தெரிய வரும், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலி எல்லோரும் போயிட்டு ஸ்கூலுக்கு அட்மிஷன் போடாமல் போயிட்டீங்க. உங்களுக்கு முன்னாடி தான் ஜோஹியும் ஜியான் தயாங்க எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டீங்க, பட் ஜேகே இன்னும் பார்க்கவே இல்லை. ஜோஷி இங்கேருந்து எல்லாருக்கும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுது. ஜோஷி அப்பா இருக்காருடி. மம்மி நான் ஜியான் கூட போகிறேன் மம்மி ப்ளீஸ். உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். இனிமேல் அவங்க கூட தானே படிக்க போகிற, அப்புறம் என்ன?
ஒன்றும் இல்லை. இனிமேல் டெய்லி ஈஸியாக கூட போகிறேன். அதனால தான் பேபி ப்ளீஸ். சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நீங்கள் அட்மிஷன் எல்லாமே போட்டுட்டு அவளுக்கு தேவையான புக்ஸு அதெல்லாமே வாங்கிட்டு வந்துருக்கீங்க. ஜோசி ரொம்ப ஹாப்பியாக அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருக்கா. என்னாச்சும் உனக்கு? இனிமேல் நான் இன்னும் ஒரு 1 வீக்கில் ஸ்கூல் போகிறேன்ல, ஜாலி. ஸ்கூல் பேக்கு, லன்ச் பேக்கு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு எல்லாம் எனக்கு வாங்கணும். எல்லாமே மேட்சிங்காக வாங்கி தெரியா? சரி வாங்கலாம். நிஜமாக சொல்லு, ஸ்கூல் போகிறதுனால ஜாலியாக இருக்கியா இல்லை உங்கள் அத்தை பையன் பார்க்க போகிறதும் ஜாலியாக இருக்கியா? 2 தான். எதுக்கு சும்மா கேட்குற? சரி நம்ம நாளைக்கு ஷாப்பிங் போகலாம். நாளைக்கு வேணாம், ஒரு 2 days கழிச்சு போகலாம். சரி, ஆனால் கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும். சரி நான் கூப்பிட்டு போகிறேன். சரியா? போதும் ரொம்ப ஐஸ் வைக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜூசி கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியும் 1 வீக் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். ஜேகே தான் ட்ராப் பண்ண போயிருப்பா. ஜோஷி பாரு, யாரையும் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது, எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், புரியுதா? அப்புறம் டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நல்லா லிசன் பண்ணணும். ஓகே? டாடா சொல்லி கொடுத்ததுலாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம் டாடா, எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் சமத்தாக இருப்பேன். டாட்ஸ் மை பிரின்சஸ். ஓகே, அப்பாவுக்கு டைம் ஆச்சு, இப்போ போயிட்டு வரட்டா? சரி டாடா, பாய். சரிடா சொல்லிட்டு ஜேகே திரும்புகிறான். அவன் கண்ணில் அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. என்னன்னு தெரியல, அவனுக்கு ஜோஷி ஸ்கூலில் ஜாயின் பண்ணது வந்து என்னமோ மாதிரி இருக்குது. இன்னும் அவ்வளோ, ஏன்னா ஸ்கூல் வந்துடுவா, அப்போது அவ்வளோவா அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவ்வளோ சின்ன குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோமோ அந்த மாதிரி அவனுக்குள்ள ஃபீலிங். ஸோ ஜேகேவும் அப்படியே பார்த்துட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ ஜேகே கார் கரெக்டாக கிராஸ் ஆகும்போது இங்கே தயாங்கோட கார் வந்து என்ட்ரி கொடுக்குது. தயாங் மாமா வந்துட்டாரா? ஜாலி. நான் ஃபஸ்ட் டைம் மாமா பார்க்க போகிறேன். ஆனால் மாமா பேசுவாரா? இப்போலாம் அவங்க பேசணும். சரி, இப்போ எதுவும் பேச வேணாம், நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷி உள்ளே போகிறதுக்காக வரா. பார்த்தா அங்கே தயாங் வரல, நம்ம ஜோஹி தான் வந்திருப்பா. விஷயம் மெதுவாக இருந்து. ஓகே மம்மி. மம்மி அங்கே பாரு, ஜோஷி எங்கடா? அங்கே பாரு மம்மி, அதோ கிளாஸ் ரூமில் பின்னாடி மறைஞ்சிருக்கா பாரு. அவ ஏன்டா அப்படி இருக்கா? ஒரு வேளை டேடா இருக்காருன்னு நினச்சிட்டாலோ? அப்படியும் இருக்கும். ஏண்டா அவள் எப்படின்னா அவங்க டாடி வருவான்னு கெஸ் பண்ணுவா. அவள் நம்ம கார் வீட்டில் பார்த்துருக்காள்ல, அதனால அப்போ தான் வரான்னு நினச்சிட்டா போல இருக்கு. சரி வா போகலாம். ஜோஷி, அத்தை வந்திருக்காங்க, ஜாலி. அத்தை நீ ஏன் எங்கள் வீட்டுக்கெலாம் வர மாட்டேங்கிற? அது ஜோஷி, அது அத்தை கண்டிப்பாக வந்துடுறேன்டா. இப்போ அத்தை வர முடியல, சீக்கிரமாக வரேன் சரியா? எனக்கு தெரியும் அத்தை, நீ அப்பாவுக்கு பயந்து தானே வர மாட்டேங்கிற. கவலைப்படாத, நானும் ஜியானும் சேர்ந்து இங்கே 2 பேரும் சேர்த்து வச்சிடுறோம். என்னடா 2 பேரும் சொல்லி வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் அன்றைக்கி பார்க்கில் மீட் பண்ணும்போது பேசிட்டோம். பட் பாவீங்களா, உங்கள் வயசுக்கு நீங்கள் தான் பிளான் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் என்னடா பண்ணுறது? எதுவும் பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன் சரியா? அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, சமத்தாக இருக்கணும். சமத்தாக இருக்கணும், லஞ்ச் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும், ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும், என்ன ஞாபகம் இருக்குது. இன்னொரு விஷயம் சொன்னேன், மறந்துட்டியா? ஜோஷியை நல்லா பார்த்துக்கணும். That's boy. Okay.
ஓகே, நான் போயிட்டு வரவா? சரி. அம்மா, சாக்லேட் வாங்கி கொடு. டேய், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அதிகமாக சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு. மம்மி ப்ளீஸ். நோ, நோ மீன்ஸ் நோ. நான் ஈவினிங் வரேன். ஓகே, 2 பேரும் சேஃபாக இருங்க. பாய் பாய் ஜோஷி, பாய் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷி அப்படியே பார்த்துட்டு, சியா உனக்கு சாக்லேட் வேணுமா? இரு, நான் உனக்காக நிறைய சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன். நம்ம உள்ளே போய் சாப்பிடுவோம், இங்கே இருந்தால் அத்தை பார்த்துருவாங்க. எனக்காகவா? உனக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். தேங்க்யூ. சரி சரி வா, நம்ம 2 பேரும் ஒரே சீட்டில் உட்காரலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஃபஸ்ட் டேவே 2 பேரும் ஸ்கூலில் எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்க டேஸ் எல்லாமே போகுது. ரொம்ப ஜாலியாக நீங்கள் சோஷியல் ஃபுட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம ஜியானுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அதை எல்லாமே செஞ்சு கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்படியே தான் நீங்கள் அடிக்கடி மீட் பண்ணிப்பீங்க. ஜேகே காண தெரியாது நீங்களும் ஜோஷியும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் 2 பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு கரெக்டாக ஸ்கூல் விடுற டைமுக்கு அதில் பார்க்குறீங்க. பார்த்தா ஜோஹியும் இருக்கா. ஓகே, இன்றைக்கி எப்படியாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஜோஹி, வயன் சொல்லு வயன். என்ன ஜோஹி, ஒன்று தான் அடை பிடிக்கிறான்னா நீ அவனுக்கு மேலே அடை பிடிக்கிற? 3 years ஆச்சு. இப்போவும் அதே வீட்டில் இருக்க. ப்ளீஸ் ஜோஹி வந்துடுறேன். ஏன் நீயும் என்கிட்ட போய் கேட்குற? எனக்கு மட்டும் ஏன்னா பார்க்குறோன்னு ஆசை இல்லையான்னு? டெய்லி ஆனால் எனக்கு அது நாளே இல்லை தெரியுமா? கண்ணை மூடும்போதெல்லாம் தியானா கூட இருந்தேன்னா எல்லாம் சைல்டும் அவன் என்ன பார்த்துக்கிட்டான்னு அந்த மெமரிஸ் எல்லாமே ஃப்ளாஷாக பார்த்து அவ்வளோ வலிக்குது. ஆனால் அண்ணாக்கு எனக்கு பிடிக்கல. அதனால தான் எனக்கு கூப்பிடுவேன். அண்ணாவை கூப்பிட்ற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். நீயும் இப்படி பண்ணிட்டுருக்கியா? உன் அண்ணாக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனே ஏதோ கோவில் இருக்க மாதிரி நினச்சிட்டு உட்காந்துருக்கான். ஆனால் அவனும் அவனை பற்றி பேசுறதுனால இது இருக்கும். அப்புறம் ஏன் பார்க்கும்போது எல்லாம் ஈகோ தான். அவன் இதான் வாழ்க்கைன்னு நினச்சி ஆனால் ரொம்ப அனுபவிச்சிருந்தான். ஆனால் திடீர்னு இந்த மாதிரி நடக்கிறது அதனால ஆனால் இப்போ கூட சொல்லுவான். ஜோஷியை பார்க்கும்போதெல்லாம் என் தங்கச்சியை பார்க்குற மாதிரி இருக்குது. அவன்கிட்ட பேசாமல் தான் இருக்கானே தவிர என்னை பற்றி பேசாமல் இல்லை. சீக்கிரமாக வந்துடு. பண்ணுறேன். எனக்கும் ஆசையாக இருக்கும் ஜோஷியை தூக்கி கொஞ்சணும், அவளை நானே வளர்க்கணும். யாருமே என்னை வளர்த்த மாதிரி. ஆனால் அது எல்லாமே கனவாகவே போயிடுமோன்னு இருக்கு. அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். சீக்கிரமாக நடக்கணும். எனக்கு என்ன பார்க்கணும். பேசிகிட்டு இருந்தா டைம் போகிறதே தெரியாது. அவன் டைம் வந்துடுவார். நான் கிளம்புறேன், சரியா? ஜோஹி, நான் சொல்கிறத யோசிச்சு பாரு. இல்லை அண்ணனா கூப்பிட்டாப்பா, நான் அங்கே வரமாட்டேன். நான் அப்படி வந்தா அது நல்லா இருக்காது. சரி, நான் கிளம்புறேன். ஜோஹி இல்லை இல்லை நான் போகிறேன். சரியா, போகலாமா? பாய். டாடாக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்.
நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹி ஜியானை கூப்பிட்டு போயிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் அவள் அங்கே வந்திருக்கவே மாட்டா. அதாவது ஜியானை வந்து கேர்டேக்கர் தான் வந்துட்டு டெய்லி ட்ராப் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட பேசுவான். ஆனால் வந்து ஜோஹியை பற்றி மட்டும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். இப்படியே தான் ஆஃப்டர் 3 months இப்போது ஜோஷிக்கும் ஜியானுக்கும் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரையுமே வர சொல்லியிருப்பாங்க. இப்போது நீங்கள் ஜேகே அது ஜோஷியோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, நீ வேணால் போயிட்டு வந்துடுறியா? ஹே, என்னால் சுத்தமே முடியாது, எனக்கு மீட்டிங் வேறு இருக்கே, நீ போயிட்டு வர வேண்டியதானே? ஜேகே, எனக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது, ப்ளீஸ் நீ போயிட்டு வந்துடுறியா? சரி, நான் போகிறேன். தேங்க்ஸ் ஜேகே. ஹே, எதுக்கு தேங்க்ஸ்லாம், நான் போகிறேன். டோன்ட் வரி. ஜேகே, என்ன உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அது ஆக்சுவலி நான் இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு போய் சொன்னேன். ஹே, போய் சொன்னேன். என்ன விஷயம் சொல்லு. ஜேகே, அது வந்து எப்படி சொல்கிறது? என்கிட்ட தானே சொல்ல போகிற, அதுக்கு எதுக்கு வந்து போய் இவ்வளோ இருக்கிற? ஜேகே, you're gonna be a dad. ஹே, என்ன சொல்கிற? ஆமாம். ஹே, விளையாடாத. இல்லை ஜேகே, நிஜமாக தான். கண்டிப்பாவே இதெல்லாம் சொல்லவே இல்லை. அது 2 days முன்னாடியே தெரியும், பட் இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லலாம்னு நினச்சேன். ஓகே, இந்த வாட்டி பிரின்ஸா இல்லை பிரின்சஸா அது தெரியலையே. சரி, இந்த வாட்டி பிரின்ஸ் வச்சுக்கலாம். ஏன்? அதான் பிரின்சஸா ஜோஷி இருக்கால, அவளுக்கு துணையா. அது சரி. சரி, நீ ரெஸ்ட்டு, நான் மீட்டிங் பார்த்துக்கிறேன். சரி. அப்படியே இங்கே தயம் சைடு வந்தா, தயம் அப்படியே காலேஜுக்கும் ரெடி ஆகிட்டுருக்கா. என்ன குள்ள கத்திரிக்காயின்னு வெந்திக்காமல் இருக்குது, என்னவா இருக்கும்? ஏய், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டயர்ட் தான், அதான். சரி, உனக்கு வர டைம் ஆச்சுல்ல, ஒரு 10 minutes நான் குக் பண்ணிடுறேன். இல்லை பரவாயில்ல, நான் எல்லாமே குக் பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? அப்புறம் ராமியன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதுதான் சாப்பிட்டியா? அப்போ லஞ்சுக்கு காலேஜில் பார்த்துக்கிறேன். ஜியானுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குல்ல, நீயே போயிட்டு வந்துடு. சரி தயம், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நான் கிளம்புறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு தயமும் காலேஜ் கிளம்பி போயிருப்பான். இங்கே ஜோஹிதா அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியலை, ஸ்டொமக் பெயின். ஸோ அவள் அவ்வளோ மறந்து அப்படியே தூங்கியிருப்பா. ஸோ 2 o'clock மீட்டிங். அவள் வந்து பார்க்கும்போது, மீட்டிங் வேறு இருக்குது, எப்படி மறந்த? பாவம் ஜியான், நான் வருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க, அவன்கிட்ட சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹி இங்கே பார்த்துட்ருக்கா. இங்கே ஜேகே தான் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்துட்டு ஜோஷியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்க்குறான். ஸோ எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் தான் இருக்குது. ஸோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. பரவாயில்லையே பிரின்சஸ், நீ தான் கிளாஸ்லேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாமே. பின்ன ப்ரொஃபஸர் ஜேகேயோட பொண்ணுனா சும்மாவா? சூப்பர், வெல் டன். தேங்க்ஸ் டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துட்ருக்கா. நம்ம ஜியானு தான். பாவம், ஜியான் ரொம்ப அப்செட்டாக இருக்கான்.
அப்பா கிட்ட பார்க்க சொல்லலாமா? ம் வேணாம். அப்பா கேட்பாரான்னு தெரியலையே. அப்பாவுக்கு தான் ஜியான் அத்தை பையன் தெரியாதே, அப்புறம் எப்படி? ம் சரி. சரிடாடா, நான் போய் விளையாடுறேன். சரிடா, அப்பாவும் கிளம்புறேன், பார்த்து. ம் சரிடாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷியும் ஜியான் கூட போகிறா. அப்போ ஜேகே தான், ஏய் யார் இந்த பையன்? டாடா, இது இது வந்து என் ஃப்ரெண்டு ஜியான், என் கூட தான் படிக்கிறான், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் டாடா. ம் ஸோ க்யூட். சரி பார்த்து விளையாடுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ ஈவினிங் ஜேகே தான் பிக்கப் பண்ண வந்திருப்பான். அப்போது ஜேகே கரெக்டாக ஸ்கூல் கேட் கிட்ட வரும்போது ஜியானும் ஜோஷியும் ஓடி வருவாங்க. அப்போ அந்த டைம் பார்த்து ஜியான் தனியாக ரோட் க்ராஸ் பண்ணி அவன் காரில் போடலான்னு வரும்போது ஆப்போசிட்டில் வந்து ஒரு கார் வந்து அப்படியே அவனை மோதுது. அப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஜேகே அப்போ தான் பார்த்துருப்பான். அப்போது ஜோஷி தான், டாடா அங்கே பாரு, என்னாச்சு அங்கே பாரு, எனக்கு கூட்டமாக இருக்கவங்க, எனக்கு பயமாக இருக்கு டாடா. ஒன்றும் இல்லை இரு டாடா போய் பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறான். அவங்க பார்த்தா ஜியானுக்கு அடிபட்டிருக்கு. ஜெக்கிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே ஜியானை தூக்கிட்டு ஓடுறான் ஹாஸ்பிட்டலுக்கு தான். டாடா, ஜியானுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத. ஜியானுக்கு பிளட் வருது டாடா, எனக்கு பயமாக இருக்கு. அப்படிலாம் இல்லைடா, உனக்கு ஒன்றும் ஆகாது, சரியா? யூ டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இங்கே வயன் ஜேகேக்கு தான் கால் பண்ணுறா. ஜேகே என்னாச்சு? இப்போது 4:30க்கு ஸ்கூல்லேருந்து வந்துடுவீங்க, ஏன்னா இன்னும் ஜூஷியை கூப்பிட்டு வரலையா? வயன், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கியா? என்னாச்சு? அது பாப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் வயனுக்கும் செம்ம ஷாக்கு. அவ்வளோ அடிச்சு பிடிச்சி இங்கே ஸ்கூலுக்கு தான் வரான். ஜிகே நான் வரவேன், நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஜிகே நான் வரேன், நீ எந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து ஓடி வரா. இங்கே நம்ம ஜோகியும் ஜியானோ பிக்கப் பண்ணலான்னு வரா. பார்த்தா அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. என்னது என்னவா இருக்கும்? ஜியான் இவ்வளோ நேரமாக கேட்கிட்ட வெயிட் பண்ணுறேன், இன்னும் இவன் வெளியே வராமல் என்ன பண்ணுறான்? ஆமாம், அங்கே என்ன கூட்டம்? சரி என்னன்னு பார்க்கலாம். என்னாச்சு? ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுமா. ஆக்சிடெண்ட்டா? யாருக்கு? இல்லை ஏதோ ஒரு சின்ன பையனா? யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போது ஜியான் கூட படிக்கிற இன்னொரு பையன், ஆண்டி அது வந்து ஜியானுக்கு தான். என்னடா சொல்கிறேன்? ஆமாம் ஆண்டி, ஒரு அங்கிள் தான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனார். யார்? ஜோஷியோட அப்பா தான் அப்படின்ற. நம்ம ஜோஹிக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ என்னாச்சு அப்படின்ட்டு அவளும் தயங்கு கால் பண்ணி சொல்லியிருப்பா. தயம், என்னாச்சு? ஏன் வாய்ஸ் இவ்வளோ நல்லா இருக்கு? இல்லை தயம், அது வந்து என்ன ஜியானுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தயம். என்ன? எப்படி நடந்துச்சு? இப்போ நீ தானே பிக் பண்ண போவ? ஆமாம், நான் தான் போவேன். எனக்கு கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். அவன் எனக்காக ரோட் க்ராஸ் பண்ணியிருப்பான் போல.
நான் வந்திருப்பேன்னு. அதில் தான் ஹே ஒன்றும் ஆகாது, நீ பதறாத, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைமும் கிளம்பி வரான். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு 3 பேரும் ஒரே டைமில் தான் ரீச் ஆகிருப்பாங்க. அங்கே ஜேகே உட்காந்துருக்கிறத பார்த்ததும் டைமுக்கு செம கோவம். அப்படியே ஜேகே கிட்ட தான் போகிறான். அப்படியே ஜேகே ஷர்ட் காலர் பிடிச்சிட்டு, ஏன்டா ஏன் இப்படி பண்ண, என் மேலே அப்படி உனக்கு என்னடா கோவம்? நான் உன் தங்கச்சி லவ் பண்ணேன், அவ்வளோதானே, வேற அவள் என்ன நான் கொடுமை பண்ணேனா? ராணி மாதிரி தானே பார்த்துக்கிட்டேன். என் மேலே இருக்க கோவத்தை என் புள்ள மேலே ஏண்டா காட்டினேன்? அவன் குழந்தைடா. வழி தாங்கிக்கவே மாட்டான். அவனை போய் தயவு, நான் சொல்கிறத கேளு. என்னடா கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்ன சொல்ல போகிற? எதுவும் சொல்லாத. எனக்கு தெரியும் நீ தான் ஏதோ பண்ணியிருப்ப என் மேலே கோவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தயம் திட்டிகிட்டே இருக்கான். இப்போ ஜோகிதான், தயம் என்ன பேசுகிற? ஆனால் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான், நீ ரிலாக்ஸ்டாக இரு, நடந்தது என்னென்னு தெரியாமல் பேசாத, ஏன்னா அப்படி பண்ணியிருக்க மாட்டார். வாயை மூடுறியா? நீ என்ன நடந்தாலும் உன் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி எனக்கு நல்லா தெரியும். இதுவே அவன் என்னை கொண்டு போட்டாலும் நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. வாயை மூட்டு நெல்லு, நான் என் பிள்ளைக்காக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜோயை பார்த்து கத்துறான். ஏன்டா இங்கே நிற்கிற? அதான் நீ நினச்ச மாதிரி என் பையனை படுக்க வச்சிட்டியே, அப்புறம் எதுக்கு இங்கே நிற்கிற? முதல்ல வெளியே போ, என் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஜோஷிதான், மாமா டாடாவை திட்டாதீங்க, ஆக்சுவலி டாடா எதுவுமே பண்ணல. ஜியான் ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் வந்து மோதிடுச்சு, அப்பா தான் காப்பாற்றினாரு. எங்கள் அப்பா தப்பெல்லாம் பண்ண மாட்டார், நீங்கள் கோச்சிக்காதீங்க. ஜியானுக்கு எதுவுமே ஆகாது மாமா, அவன் கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு சொன்னோம். அப்போ தான் தயங்கு இதாவது அவன் ரொம்ப ப்ரோக்கனாகி அழுதுட்டு இருந்திருப்பான். ஸோ அவன் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸு. இப்போ ஜேகே தான், டே எதுக்கு இப்போ அழுதுட்ருக்க? இப்போ பாரு, நீ தான் எல்லாருக்கும் தைரியம் சொல்லணும். நீயே சின்ன குழந்தைமா எழுதிட்டு இருந்தனா அவளுக்கு யார் தைரியம் சொல்லுவா? ஆழ்தான் வளர்ந்துருக்கியே தவிர இன்னும் குழந்தையாவே தாண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் தயங்க அப்படியே ஜிக்கே ஹக் பண்ணுறான். தயங்க அப்படியே பஸ் ஸ்டார்ட்டாக எழுதிருப்பான். சாரி மச்சான், என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் சியானுக்கு அடிப்பட்டதுன்னு சொன்னதும் என் மண்டையில் எதுவுமே ஏறல. அவன் மட்டும்தான் இருந்தா, அதான் அப்படிலாம் பேசிட்டேன். சாரிடா, என்னை மன்னிச்சிரு. அது தெரியாமா. ஹே விடு, நீ வேணும்னா பேசின. உன் இடத்துல யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, என் மருமக சிங்க குட்டி எப்படி துளி குதிச்சு வர போகிறான் பாரு. சரி, டாக்டர் வராங்க. டாக்டர் என்னாச்சு? இட்ஸ் ஓகே ஜிக்கே, பையன் இப்போது நல்லா தான் இருக்கான். லைட்டாக காலில் மட்டும் அடிபட்டிருக்கு, அவ்வளோதான். டாக்டர் அப்போ வீட்டுக்கு சின்ன காயந்தான், லைட்டாக மசில் இதாக இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். தேங்க்யூ டாக்டர். சொன்னல, அவன் ஜேக்கியோட மருமக, அவனுக்கு எதுவும் ஆகாது. சரி, எல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம். முதல்ல எல்லோரும் கிளம்புங்க. எங்கடா? எங்கேயா? நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டுக்கா? நம்ம இனிமேல் ஒன்றா தான் இருக்க போகிறோம். இதுக்கு மேலே யாரும் தனியாக இருந்து கஷ்டப்பட வேணாம். நானும் சாரிடா. நீ எதுக்குடா கேட்குற? நான் தான் அவனை தப்பாக பேசினேன், அதனால நான் கேட்டேன். நீ ஏன் கேட்ட?
இல்லை, என் தங்கச்சி விஷயத்தில் நான் ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டேன்னு தோணுது. ஏன்னா சொல்கிறேன், நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ என் தங்கச்சியை விட்டு போயிடு, அவள் சின்ன பொண்ணு, ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதேதோ பேசினேன். ஆனால் ஒன்று தவிர வேறு யாருக்காவது என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா அவள் சந்தோஷமாக இருந்திருப்பாளான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் நீ அவளை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். நான் தான் புரிஞ்சுக்காம உங்கள் 2 பேரையும் இத்தனை வருஷம் என்னை விட்டு தள்ளியே வச்சுட்டேன். இனிமே அப்படிலாம் இருக்க வேணாம். எல்லோரும் ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கலாம். சரியா மச்சா? டே, அப்புறம் இன்னொரு விஷயம், நீ திரும்பவும் மாமா ஆயிட்ட. என்னடா சொல்கிற? அது வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? கங்க்ராட்ஸ்டா. அட பாவி, இதெல்லாம் எப்படா நடந்தது? அது எனக்கே தெரியல. அவள் இன்றைக்கி தான் சொன்னான். அதுக்குள்ளே இதெல்லாமே ஆயிடுச்சு. அப்புறம் மாப்பிள்ள, என்னடா மச்சான்ற மாப்பிள்ளன்ற என்னடா சொல்ல வர? இல்லை, அதாவது என் பொண்ணுக்கு உன் பையனை கேட்டு வந்திருக்கேன். அது உனக்கு ஓகேவா? ஓகே தான். யார் வேணான்னு சொன்னா? உன்கிட்ட என்னடா கேட்குறது? இல்லை, நீ என்ன பெர்மிஷன் கொடுக்குறது? என் மருமகளை நான் விட்டால் இப்போவே தூக்கிட்டு போயிடுவேன். பெருசாக வந்துட்டான் பெர்மிஷன் கேட்குறதுக்கு. அடிச்சு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாப்பிள்ள, அப்புறம் அப்கமிங்கும் நமக்கு தானே, என்னடா சொல்கிற? இல்லை, 2வது பையனும் பொண்ணும் எதுவாக இருந்தாலும் எனக்கே கொடுத்துரு. டே, அதுக்காக சியான் மட்டும் தானடா இருக்கான். சியான் மட்டும்தான் இருக்கான். அதுக்கு என்ன இப்போது இன்னொன்று ரெடி பண்ணிட்டா போச்சு. அடா பாவி, ஆளை விடு சாமி. உன் பையனை சமாளிக்கிறதே பெரிய விஷயம், இல்லை இன்னொன்று நீ வேற ரெடி பண்ண போறியா? ஆளை விடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு சோகி அந்த பக்கமாக ஓடி போயிட்டு அப்புறம் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறா. அண்ணா, உனக்கு என் மேலே கோவம்லாம் இல்லைல்ல? இனிமேல் என்கிட்ட பேசுவல? எனக்கு மேலே கோவம் இல்லை, சின்ன வருத்தம் தான். ஆனால் இந்த 3 வருஷத்தில் உன்னை நான் மறக்கவே இல்லைடா. உன்னை மறக்கவும் முடியாது. ஏன்னா நானே நினச்சாலும் ஜோஷியை முன்னாடி வரும்போதெல்லாம் எனக்கு ஒன்று ஞாபகம் தான் வரும். அண்ணன் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன். எனக்கு எந்த கோவமும் இல்லை. சரி, வீட்டுக்கு போகலாமா? சரிண்ணா. ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. அப்போ என்னாச்சு தயம்? ஏன் இது பேசுகிற? 3 வருஷம் என் பொண்டாட்டி என் கூடவே இருந்தா. இப்போ தான் அவள் அண்ணன் கூட ஒன்று சேர்ந்துட்டாளே. இனிமேல் நான் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியவேனா? எப்படி நம்பர் 2 ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா பேச்சுது? வாய மூடு. அதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ தனியாக பேசிக்கோ. இந்த ஹாஸ்பிட்டல் வா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வீட்டுக்கு போகிறாங்க. ஓகேடா, இதுவே ஒரு நல்ல எண்டிங்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ நல்லாலாம் இருக்காது, பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய்.